ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகெயின். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமோட வியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பால்கனி, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூம் இருக்குது, பாத்ரூம் அண்ட் அது மெயின் டோர். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும். சரி ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம், ஏன்னா மழை வந்துச்சுன்னா எங்கேயும் போக முடியும்னு சொல்லிட்டு சரி கிளம்பிட்டோம். ஸோ பைக் வியூவில் மீட் பண்ணலாம். நம்ம ரூம் விட்டு வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு பார்க்கிங் இருக்குது. ஏன் மக்களே, ரைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டே 2 ஆஃப் கொடைக்கானல் ட்ரிப். ஸோ இன்றைக்கி நிறைய இடம் பிளான் பண்ணியிருக்கோங்க, பட் கிளைமேட் பொறுத்து தான் எல்லாமே. நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர வரைக்கும் சுத்தமாக மழை இல்லை. ரூம் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அரௌண்ட் ஒரு 2:30 வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் வந்துட்டு அப்போ வரைக்கும் எந்த ஒரு மழையும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும் போல். நாங்கள் வரும்போது எந்த ஒரு மழையும் எதுவுமே இல்லை. 3 o'clock வந்ததுக்கப்புறம் நாங்கள் சரி ஓகே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு லேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் லேக் போயிருந்தோம். ஒரு 5 o'clock அந்த மாதிரி லேக் போயிருந்துருப்போங்க. போகும்போது நல்லா தாங்க இருந்துச்சு கிளைமேட்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி ஓகே ஆஃப்டர்நூன் எதுவுமே சாப்பிட்லையேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. அங்கே ஆக்சுவலாக அந்த சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் போனோம் சாப்பிட்றதுக்கு. அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த நூடுல்ஸு பிரெட் ஆம்லெட் அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க திடீர்னு மழைங்க. அப்போ பிடிச்ச 5 மணிக்கு பிடிச்ச மழை 7 மணி வரைக்கும் மழை சுத்தமாக விடவே இல்லை. அந்த கடையிலே நின்றுட்டோம். நாங்கள் சுத்தமாக வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. சரி பக்கத்தில் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெயினில் ஏறோ எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அப்படியே ஒரே பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டோம். அப்புறம் மழை பிடிச்சது வெளியவே வர முடியலங்க. 2 hours கிட்டத்தட்ட அங்கேயே மாட்டிக்கிட்டோம். 7:30 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2.5 hours. அதுக்கப்புறம் தான் லைட்டாக மழை விட்டுச்சு. அப்புறம் போயிட்டு பக்கத்தில் அந்த ரெயின் கோட் ஒன்று வாங்கினோம். சரி இதெல்லாம் இந்த ரூமுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெயின் கோட் போய் ஒன்று வாங்கினோங்க. சரி இப்போ நைட் டின்னருக்கு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணோமேன்னு சொல்லிட்டு அந்த லேக்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தோம். தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்துட்டு பாதி டயர் உள்ளே போயிடுச்சு, அந்த அளவுக்கு தண்ணி. அப்புறம் அதுலேயே அப்படியே 2 பேரும் போய் அந்த ரெயின் கோட் போட்டு மழையில் நினைச்சிட்டே போயிட்டு டின்னர் வாங்கிட்டு நான் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அப்போ பிடிச்ச மழை நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. அதே மாதிரி குளிர் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிருங்க. செம்ம சில் கிளைமேட்டு. அரௌண்ட் ஒரு 13 degree கிட்ட எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் என்ன பிளான் பண்ணோன்னா சரி ஓகே ஒரு 10 o'clock கிளம்பிடலாம். ஏன்னா காலைல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8-9 o'clock வரைக்குமே நல்லா ஃபாகாக தான் இருந்துச்சுங்க. சல் ஓகே மக்களே, இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போயிடலான் இருக்கோங்க. ஏன்னா போகிற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமான்னு தெரில. ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிடலான் இருக்கோம். ஓகே மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். 1 eternity later. டுவர்ட்ஸ் குணா கேவ் கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளான் படி நாங்கள் மெயினாக விசிட் பண்ணணும்னு நினச்ச ஸ்பாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூம்பாறையும் அப்புறம் கூக்கலும் தான். பட் இப்போ எப்படின்னு தெரியல, டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 8 kilometers 11 kilometers இருக்குது. அங்கே போயிட்டு உள்ளெல்லாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. எங்களுக்கு இருக்கிற ஒரே கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வராமல் இருக்கணுங்க. அது ஒன்று தான். மழை வராமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் எப்படியும் இன்றைக்கி மழை வரும் தான் சொல்லியிருக்காங்க. 5 o'clock மேலே நல்லாவே மழை இருக்குங்க கொடைக்கானலில். மோஸ்ட்லி 5-5:30 வந்துட்டு எல்லா ஸ்பாட்டையும் பார்த்துட்டு திரும்பி வர மாதிரி பிளானு. ஸோ நைட்டு ஃபுல்லாக மழையில் நின்றுறதுனால பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்லாம் கொஞ்சம் ஃபாகாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற ரூம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பர் டேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுவே வந்துட்டு அவங்க கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த மேக் மை ட்ரிப்பில் அப்புறம் மற்ற நிறைய வெப்சைட்ஸை செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஸ்டார்டிங் ரெண்டல் ப்ரைஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க டேக்ஸ் இல்லாமல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணியே பார்த்தீங்கன்னா 2000 தான் பர் டேக்கு. அண்ட் வியூவோடு இருந்துச்சு. வியூ இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 கம்மி சொன்னாங்க. பட் ஓகே நாங்கள் வியூவோட எடுத்துக்கிறோம். 500ல் போய்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூவோட எடுத்துக்கிட்டோம். 2 days ஸ்டே பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கினோம். ஆக்சுவலாக ரூமும் டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வியூ, அந்த பால்கனி, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேட்டிங்கன்னா இந்த சீசன் டைமில் 2000 rupeesக்கு இந்த ஒரு ரூம் சீரியஸாக வருதுங்க. ஆக்சுவலாக இது புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு ஹோம் ஸ்டே. 6 months தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்லியிருந்தார். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள் இல்லை. ஆக்சுவலாக அந்த ஹோம் ஸ்டே பேர் வந்துட்டு குறிஞ்சிக்குடில். பட் இன்னும் வந்துட்டு கூகுள் மேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகலை. அந்த லொக்கேஷன் அப்டேட் ஆகலை. நீங்கள் எதுவும் ஃப்யூச்சரில் இந்த இடத்துக்கு வரீங்க, இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு ரூம் பிளான் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூம் ஸ்டே பக்கத்தில் கோடை ரோஸ் கார்டன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் அந்த லொக்கேஷன் போட்டிங்கன்னா இந்த ரூமுக்கு வந்துடலாம். அந்த ஒரு லொக்கேஷனும் இப்போ நாங்கள் இருக்க ரூம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும்.
கூகுள் மேப்ஸில் அப்டேட் ஆகிட்டா நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படி யாராச்சும் வரீங்க அப்படின்னா கோடை ரோஸ் கார்டன் அதுதான் வந்துட்டு அந்த லொக்கேஷனோட பேர். ஸோ நீங்கள் அந்த லொக்கேஷன் போட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே குறிஞ்சிக்குடியிலன்னு சொல்லிட்டு நேம் போர்டு வச்சுருக்கோம். ஸோ அதுதான். ஓப்பா ரோடு சுத்தம் மோசங்க. கொடைக்கானல் ஸ்டார் லேக். ஆஹா கொசு மருந்து அடிச்சுட்டு போகிறாரே. அப்பா செம்ம புகையாக இருக்குது. தலைவா கொஞ்சம் வழி விட்ட முன்னாடி போயிடுவேன். ஏன் மக்களே பார்த்தீங்கன்னா இதுதாங்க கொடைக்கானல் லேக்கில் ஓகே பரவாயில்ல, கூட்டம் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியுதா, இது ஃபுல்லாக லேக் தான். ஸோ இது அந்த லேக்கோட ரவுண்டானா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு பூம்பாறை அப்புறம் இந்த குணா கேவ்ஸ் எல்லாம் போகணும். ஸோ அப்படியே சுற்றி வரணுங்க. சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், இந்த பெடல் போட்ஸ் அது இதுன்ட்டு. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் வந்தவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு ராஜ விஜயா சம்திங் போட் ஹவுஸ் கொடைக்கானல்ன்ட்டு. ஸோ பூம்பாறை பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து. ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். அப்பா டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கேயே. நாங்கள் லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் வந்து டிராஃபிக்கில் மாட்டினோம். இன்றைக்கி அதே இடத்துல தான் டிராஃபிக். இங்கே தான் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஃபேமிலியோடு வந்திருந்தோம். அப்போ நாங்கள் காரில் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து செம்மையாக மாட்டினோங்க டிராஃபிக்கில். இப்போவும் அதே டிராஃபிக் தான். ஏன்னா சீசன் டைமுங்கிறதுனால நம்ம டிராஃபிக் இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தண்ணி எங்கேருந்து வந்துட்டுருக்கு, எங்கேருந்து வருது? பைக்கில் இது ஒரு அட்வான்டேஜுங்க. இந்த கேப்ஸ்லாம் பூந்து போயிடலாம். காரில் நின்றுன்னு வச்சுக்கோங்க, மணிக்கணக்காக நிற்க வேண்டியது தான். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மோசம். ரோடு போட்டு பல வருஷங்கள் இருக்கும் போல இருக்குது. ஆஹா மக்களே சரியான டிராஃபிக்குங்க. இங்கேயே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. மேலே எப்படி டிராஃபிக்காக இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிள்ஸும் வராமல் இருந்தால் ஓகே, அப்படியே தாண்டி போயிடலாம். ரொம்ப நேரம் ரோடுங்க, ரொம்ப நேரமான ரோடு. ஸோ ஃபார் ஸோ குட். ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிளும் வரல, அப்படியே போயிடலாம். பார்த்தீங்களா மக்களே, தயவு செஞ்சு இந்த தீபாவளி டைமு இந்த சீசன் டைம்லாம் பிளானே பண்ணிடாதீங்க கொடைக்கானல் ஊட்டியெல்லாம். எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். கீழே பார்க்கும்போது டிராஃபிக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. குணா கேவ்ஸ் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுச்சுங்க மேப்பில் பார்க்கும்போது. பாருங்கள் லைன் கட்டி நிற்கிறாங்க டிராஃபிக்கில். யாராச்சும் ரைட் ஏறி வந்துடாதீங்க எப்பா. காரில் வந்தவங்கனாலும் மாட்டினாங்கன்னு நினைக்கிறேங்க. சூசைட் பாயிண்டா? ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குங்க இங்கே. வாவ், இது என்ன ப்ரைவேட் இடமா என்னன்னு தெரில. சூப்பராக இருக்குங்க. இல்லை நோ பார்க்கிங் போட்டு வச்சுருக்காங்க, பட் ப்ரைவேட் இடமா என்னன்னு தெரில. செம்மையாக இருக்குங்க. ஆஹா, டிராஃபிக் முடிஞ்சதுன்னு நினச்சா இங்கே என்னங்க. ஐயோ,
எப்பா இங்கே சரியான டிராஃபிக்காக இருக்கே. இதுக்குள்ளேயெல்லாம் விட்டு ஓட்டிகிட்டு வர மாதிரி இருக்கு. ஆஹா, பைக்கர்ஸே வந்துட்டு தனியாக வர சொல்கிறாங்க அந்த பக்கம். டூ வீலர் லெஃப்ட். ஓ, டிக்கெட்ஸ் எதுவும் வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆமாங்க, டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. இந்த வண்டியா? இல்லை இந்த ரெண்டு வண்டி. ரெண்டு வண்டியா? ரெண்டு வண்டி 60 100 ரூபா. ஸோ பார்த்திங்கன்னா மக்களே 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் மாதிரி ஒன்று கலெக்ட் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸில். ஸோ பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 15 நினைக்கிறேன், 25 நினைக்கிறேன். பைக் 2 பைக்கு 2 பர்சனுங்கிறதால வந்துட்டு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ் செக் பண்ணல, பட் எடுத்துக்கிறது மேண்டேட்ரி. என்னங்க டிராஃபிக் இப்படி இருக்குது. கிளைமேட் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட ஒன்றுமே தெரில, இங்கே இவ்வளோ ஃபாகாக இருக்குங்க. இப்போ பயங்கர ஃபாகுங்க. பைக்குங்கிறதுனால இந்த கேப்ஸ்லாம் பூந்து போயிடுறோம். காரில் வந்திருந்தோன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தலைவா எங்கேருந்து வரீங்க? ஓ மை காட், ஐயோ இது என்னங்க இது? ஓ மை காட், கிளைமேட்டை பார்த்தீங்களா? ஒன்றுமே தெரிலங்க. ஹெல்மெட்குள்ளேயே ஃபாக் ஆகுது. வாவ், கிளைமேட்னா இதுதாங்க கிளைமேட்டு. சீரியஸ்லி செம்மையாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம். அப்பா, இங்கே தாங்க எல்லாமே ஹால்ட்டு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்குங்க குணா கேவ்ஸு. வா, வாட் அ கிளைமேட்டுங்க. இங்கே எப்படியே கிளியர் ஆகிடுச்சு. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பிளேஸில் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாகாக இருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்குது. குணா கேவோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வேறு மாதிரி இல்லை. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்களா இந்த ஒரு கேவ் மாதிரி டிசைன் பண்ணி ஒரு வவ்வாலோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஒரு சைடு அவுல் அண்ட் இன்னொரு சைடு வந்து டாட்டாய்ஸ் மாதிரி எதை வச்சுருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸ் போய் பார்த்துட்டு வந்தோம். ஃபுல்லாக போக முடியலங்க, சரியான கூட்டம், சரியான ரஷ்ஷு. உள்ளே போய்ட்டு வெளியே வர முடியாதுன்னு போல இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 o'clock க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 12 ஆகிடுச்சு. சரி போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப உள்ளே போகல, கொஞ்சம் பாதி வரைக்கும் போனோம். அப்போ எடுத்து அப்படி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பாட்ஸ்க்குள்ளே போகணும். நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க. ஸோ மழை வரதுக்கு முன்னாடி போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ இது ட்ரிசிலிங்கோட நின்னா பரவாயில்ல, ஃபுல்லாக பேஞ்சதுனால தான் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக ஆக்சுவலாக 12 o'clock மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. 12 o'clock அப்போ கரெக்டாக மழை வந்துருச்சு. இப்போது இன்னும் பூம்பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 kilometers கிட்ட போகணுங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. ரோடெல்லாம் பயங்கர மோசங்க, எல்லாம் சேரடிச்சு அப்படி இருக்குது. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குங்க. மோயர் பாயிண்ட்டு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டில் இந்த வழியாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் ஏரியா தான். இங்கே குரங்குங்க தொல்லை வர பயங்கர ஜாஸ்திங்க.
மழை வரதுனால பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. பட் ஆக்சுவலி ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். பட் இந்த வியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பைக் பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கே திணறுதுங்க, அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது ரோடு. இப்போ என்னடான்னா ஃபியூல் அடிக்காமல் வந்துட்டோம். இங்கே வேறு இனி எங்கேயுமே பங்க் எதுவும் இருக்காது. எப்படி இது செட் ஆகுமா தெரியல. The next day. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகைன். மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் மக்களே, என்னடா எங்கேயோ கட் பண்ணிட்டு எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 3 ஆஃப் கொடைக்கானல் ட்ரிப்பு. இப்போவே பார்த்தீங்கன்னா நான் எடுக்க வேணாம் தான் நினச்சேங்க. ஆனால் செம்ம கிளைமேட், செம்ம ஃபாகாக இருந்துச்சு. சரி ஓகே, மிஸ் பண்ணிட்டா திருப்பி எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஃபாகில் எந்த வண்டி எங்கே வருதுன்னு ஒன்றுமே தெரிலங்க. இது நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி போனோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நாங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று டே 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, நீங்கள் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குணா கேவ்ஸ் போனோம். குணா கேவ்ஸ் போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வெறும் ஃபாகியாக தான் இருந்துச்சு. மழையோ எதுவுமே இல்லை, சுத்தமாக கம்ப்ளீட்டாகவே இல்லை. சரி போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலாங்கிற போது லைட்டாக தூரல் போட ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சது பாருங்கள் மழை. கேமராவே வெளியே எடுக்க முடியல, மைக்கு வெளியே எடுக்க முடியல, எல்லாமே கம்ப்ளீட்டாக நினைஞ்சிருச்சு. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹோலிலேண்டோட மைக்கோட மேக்னெட் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு வந்துட்டு இங்கே தொலைஞ்சு போச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே நைட்டே வந்துட்டு நாங்கள் வெளியே சாப்பிட போகும்போது எங்கே தொலைஞ்சிருச்சு, கிடைக்கவே இல்லை. சரி தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை அது. அதுக்கப்புறம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சரி இன்னொரு கிளிப் எங்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கிளிப் போட்டுட்டு தான் நான் எடுத்துகிட்டு போனேன் செகண்ட் டே குணா கேவ் போகும்போது. அங்கே போய்ட்டு குணா கேவ்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுவுமே ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் போக முடியலங்க, செம்ம கூட்டம். ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்க முடியல. திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி அங்கேருந்து ஓகே பூம்பாறை போகலாம், ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு பூம்பாறை போகாமல் தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பூம்பாறை போனோம். அங்கே டிராஃபிக்கோ சரியான டிராஃபிக்கு, பத்தாவதுக்கு மழை வேறு, அப்படி மழை. ஸோ நீங்கள் யாராச்சும் கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சீசன் டைமில், அதாவது இந்த மழை சீசனில் பிளானே பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது. நாங்கள் நிறைய இடத்த வந்துட்டு பூம்பாறை போயிட்டு அங்கேருந்து கூக்கால் போயிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த கிராமமெல்லாம் ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. வேறு எதுவும் இல்லை, அந்த கிராமம் தான். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு போனோம். என்னென்னா பூம்பாறைக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், நாட் even 2ங்க, ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் செம டிராஃபிக்குங்க. ஒரு பஸ் வந்து நடுவில் நின்றுட்டு இந்த பக்கமும் போகிறதுக்கு வழி இல்லை, அந்த பக்கமும் வரதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி நின்றுருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா யூ-டர்ன் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம இங்கே நின்றுட்டு தேவையில்லாமல் மழை நினைஞ்சிட்டு இருக்கணும், அதுக்கு வேற எங்கேயாச்சும் போனாலாச்சும் ஏதாச்சும் இடம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். வர வழியில் இந்த பைன் ஃபாரஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே ஃபாகுங்க, கம்ப்ளீட்டாக ஃபாகு. எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியல. வியூஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃபாக் இருந்ததுனால ஒரு வியூ என்ஜாய் பண்ண முடியல. மழை பிடிச்ச மழை ஃப்ரம் சண்டே நைட்லேருந்து இப்போ வரைக்கும் பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. அப்படிங்கப்பா கரெக்டாக இங்கே வந்து நிப்பாட்டிட்டானே. ஓகே அதாங்க நான் சொன்ன மாதிரி சண்டே பிடிச்ச மழை பார்த்தீங்கன்னா 2 நாள் சரியான மழைங்க. டிராஃபிக் வந்துட்டு ஓகேங்க, நாட் ரொம்ப டிராஃபிக், மூணாரில் இருந்த மாதிரி டிராஃபிக்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். பட் வந்துட்டு நாட் ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை, டிராஃபிக் இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு டிராஃபிக்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ குணா கேஸ் மட்டும் தான் எங்களால் ஃபுல்லாக போய் பார்க்க முடிஞ்சது. மற்ற இடத்துலலாம் வந்துட்டு அங்கங்கே நின்று பார்த்தோம். பட் அதெல்லாம் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. வீடியோவில் கவர் பண்ண சில விஷயம் வந்துட்டு என்னால் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான மழை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட் க்ளோஸ் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்கேன், அதனால் வந்துட்டு ஓகே. பட் மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகுங்க, ஹெல்மெட் ஃபுல்லாக ஃபாகு. ஸோ அதில் வந்துட்டு என்னால் நான் மைக் ஆன் உள்ளே வச்சுட்டு பேச முடியாது, ஏன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ளே இறங்கிடும் மைக்குள்ளே. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணேன். பட் வந்துட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல. நாங்கள் போக வேண்டியதுக்குலாம் போயிட்டு வந்துட்டோங்க, மோஸ்ட்லி போயிட்டு வந்துட்டோம். என்ன கூக்கால் போக முடியல, பூம்பாறை வந்துட்டு அந்த இடத்து வரைக்கும் போயிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம்.
ஸோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. 10 o'clock நாங்கள் ஆக்சுவலாக செக் அவுட் பண்ணோம். ஸோ மார்னிங் 7 o'clock எந்திரிச்சு பார்த்தா அப்பவும் மழை, செம்ம ஃபாகு. இப்போவும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. இத்தனைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கீழே இறங்கிட்டோம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் வேறு ஆயிடுச்சு. என் கசின் வந்திருந்தான் இல்லையா, அவன் பைக்கில் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தா சீட்டு கீழே அந்த ரிலேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு ரிலேஸ் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எடுத்தோம். உள்ளே இருந்துச்சு, அது கைவிட்டு எடுக்கவே முடியல. ஸோ அந்த ரிலேவை எடுத்து அதுக்கப்புறம் 2 ரிலே மாற்றி போட்டு 2 ரிலே ஒர்க் பண்ணல, 3வது ஒரு ரிலே போட்டு அந்த ரிலே தான் ஒர்க் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் வந்து ஸ்டார்ட் ஆகல, டிஸ்பிளே எதுவுமே வரல. டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டவுன் ஸ்லோப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன் ஸ்லோப்பில் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு கிடச்சது. அப்படியே கிடைக்க செகண்ட் கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சரின்னு ஒரு இடத்துல வந்துட்டு பைக்கை மாற்றிக்கலாம், ஏன்னா அவன் பைக்கை நான் ஓட்டிட்டு இருந்தேன், என் பைக்கை அவன் ஓட்டிட்டு இருந்தான். மாற்றலாம்னு சொல்லிட்டு வந்து நிப்பாட்டுறேன், டக்குன்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஐயோ என்னடா அது மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் டோ பண்ணணுமான்ட்டு பார்த்தா அப்புறம் அங்கே டவுன் ஸ்லோப் இருந்துச்சு, ரோடு கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சு. அதில் அவனை நான் இதிலே நீ அப்படியே இறங்கி தள்ளிட்டு போ, ஏறி உட்காந்து அப்படியே தள்ளிட்டு போ, ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு. கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அப்புறம் அங்கேருந்து எங்கேயுமே நிப்பாட்டினாலும் வண்டியை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கல. எங்கே ஸ்னிப் பண்ணாலும் வண்டி ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் சார்ஜ் ஆகணுங்க, அது பேட்டரி எதுவும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழனி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 23 அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 128 kilometers போட்டிருக்கு மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 12 இருக்குங்க. ஸோ என்னோடய கிளாஸில் அந்த டைம் கொஞ்சம் சரியாக இல்லை, தப்பாக இருக்குது. ஸோ டைம் எப்படியும் பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லி நிப்பாட்ட போய் தான் அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகி எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் கீழே போய் சாப்பிட்டுக்கலாம், வண்டி இங்கே நிப்பாட்டினா மட்டும் ட்ரெயின் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ கொடைக்கானல் வந்துட்டு வேஸ்ட்டாக எதுவும் போகல, கிளைமேட் செம்மையாக என்ஜாய் பண்ணோம், இந்த பைக் ரைட் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் போகணும்னு நினச்ச ஸ்பாட்ஸ்க்குலாம் போயிட்டோம், பட் அது வீடியோவில் கவர் பண்ண முடியல. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பாட்ஸ்க்கும் போயிட்டு வந்துட்டோம் தான் சொல்லணும். இன்னொரு விஷயங்க, கொடைக்கானல் வரதா இருந்தால் நீங்கள் கொடைக்கானல் இருக்கிற லோக்கல் ஸ்பாட்ஸ் மட்டும் சுற்றி பார்த்துக்கலாங்க, அங்கே ரூம் போட்டிங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் கூக்கல் போகிறேன் பூம்பாறை போகிறேன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் ரூம் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ரூம் போட்டு நீங்கள் போயிட்டு திரும்பி வரணுங்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு பாசிபிளான்னு எனக்கு தெரியல. அது இந்த மாதிரி சீசன் டைமில் வந்துட்டு ரொம்பவே கஷ்டங்க, டிராஃபிக்கும் இருக்கும், மழையும் இருக்கும். இன்னும் எப்படியும் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு 2 to 3 hours கோயம்புத்தூர் ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஸோ வி ஆர் இந்த 11th bend 14ல் 11 கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இன்னும் ஒரு 3 bends இருக்குது, பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பழனி ரோடு வந்துட்டு ஹைவே வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே கண்டிப்பாக வந்துட்டு பூம்பாறை கூக்கல் விசிட் பண்ணுறதுக்குனே ஒரு டைம் வரணுங்க. நான் மெயினாக பிளான் பண்ணிட்டு வந்தது அதுக்கு தான், பட் அது போக முடியாத சுச்சுவேஷன் இந்த மழைனால, இந்த வெதர்னால். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கூக்கல் அண்ட் பூம்பாறை இது ரெண்டுமே விசிட் பண்ணுறதுக்குனே ஒரு டைம் வரலான் இருக்கேங்க. இந்த சீசன் இல்லாத டைமில் வரணும் கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் ஹேர்பின் பெண்ட் ஆஃப் கொடைக்கானல் 14 out of 14 வந்துட்டோம் மக்களே கீழே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனியும் 14 kilometers, ஹேர்பின் பெண்டும் 14 out of 14, எல்லாமே 14. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கொடைக்கானலோட செக் போஸ்ட். ஸோ வி ஆர் அஃபிஷியலி அவுட் ஆஃப் கொடைக்கானல். ஐ ரியலி என்ஜாய் திஸ் ரைட் மக்களே. எல்லா இடத்துக்கும் போகணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போய் பார்க்க முடியலங்க, அது ஒன்று தான். உள்ளே போய் பார்த்துட்டு இந்த வியூஸ் என்ஜாய் பண்ணுற அது மட்டும் எங்களால் பண்ண முடியல அந்த மழைங்கிறதுனால. பட் மற்றபடி வி என்ஜாய்ட் த ரைடுங்க ஆக்சுவலி. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு கீழே இறங்கிட்டோம் நாங்கள். ஸோ மீண்டும் கொடைக்கானல் வருகன்னு போட்டிருக்காங்க. ஓகே கண்டிப்பாக வருவேன் நான். ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுங்க. 12:30 இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணல. இது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, மாயாஸ் பேக்ஸா இருக்குங்க, இங்கேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கோம். இதுக்கு மேலே தாங்காது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். திருப்பி சம்பவமா? ஆஹா மக்களே திருப்பி ஒரு சம்பவங்க. வண்டி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் நிப்பாட்டினோம். ஓகே டிஸ்பிளேயில் ரிலே ப்ராப்ளம்னு பார்த்து ரிலேவை மாற்றி பார்த்தோம், பட் ரிலேலையும் ஒர்க் ஆகலை. ஸோ நல்லா இன்டென்ஸாக புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தவிர ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. வண்டி ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிடுது. அப்படியே ஃபாஸ்ட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக தள்ளு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போய்
ஆடி ஆஃப் ஆகி மறுபடியும் கட் ஆகிடுச்சுங்க. தள்ளு வண்டி எதுவும் இல்லாதனால பிரச்சனை இல்லை. இந்த மலையில் டிஸ்பிளே வேறு போட்டுச்சுங்க. மறுபடியும் டிஸ்பிளே கட் ஆகிடுச்சு. கீ வேற சமஸ்டம். ஐயோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மக்களே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வர மாட்டேங்குதுங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயாவது லாஸ்ட் டைம் பேட்டரி டவுன் ஆனது போது கூட தள்ளி உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா டிஸ்பிளே வர மாட்டேங்குது. என்ன இஷ்யூனே தெரில. நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். லைட்டாக பிடிக்குது, பட் அப்படியே ஆஃப் ஆகிடுதுங்க. டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரில. டிஸ்பிளேவே ஃபுல்லாக ஆஃபில் இருக்குது. தலை கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பட் வந்துட்டு ஆட்டுக்குட்டிங்களே தள்ளி போங்க. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமா என்னன்னு தெரில. ஐயோ இந்த ஆட்டுக்குட்டிங்க வேறு நடுவில். இதுங்க வேற ஒரு ஓரமாக போக மாட்டேங்குது. ஏப்பா ஏம்மா தல்றாடே. போகிற பக்கமெல்லாம் இது வேறு வந்துட்டு நடுவில். தள்ளுறா நல்ல ஸ்பீடு போய் நீங்கள் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் விடக்கூடாதுங்க. தள்ளு 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 தள்ளு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். ஸ்டார்ட் ஆக வேணாங்குது. அங்கே டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹில்ஸில். சரி இங்கே வந்து சாப்பிட்லான்ட்டு ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணோம், சார்ஜ் ஆகிருக்கும் பேட்டரின்னு பார்த்தா சார்ஜே ஆகலை. இன்னும் அதே கம்ப்ளைண்ட் தான். பட் அட்லீஸ்ட் டிஸ்பிளே ஏதாச்சும் வந்து இப்போ டிஸ்பிளேவும் வர மாட்டேங்குது. ரிலே கழட்டியும் செக் பண்ணி போட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு. இப்படியே வந்துட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் போக முடியாதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கோயம்புத்தூருக்கு 150 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 150 கிலோமீட்டர் டோ பண்ணிட்டு போக முடியாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். டிஸ்பிளே வராது தான் இப்போ பிரச்சனை. தள்ளுறா வேகமாக தள்ளுறா. தல் 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 தல். ஆஹா வேறு ஏதோ இஷ்யூ இருக்குங்க. வண்டி லைட்டாக ஸ்டார்ட் ஆகியும் ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ அங்கே போய்ட்டு நிப்பாட்டி நிழலாம் நிப்பாட்டி, ஏன்னா தண்ணி போயிடுச்சுன்னா ரிலே நம்ம கழட்டி மாட்டும் போது ஏதாச்சும் ஷார்ட் ஆகிடும். ஸோ பழனி பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்ரு. இங்கே நின்று ரிலே செக் பண்ணி பார்க்கலாங்க. வேறு ஆப்ஷனே எதுவும் இல்லை. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பைக்கில் வந்துட்டு ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது பைக்கை வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணுற ஜிபிஎஸ் இது சென்சாரு. ஸோ அதுதாங்க இஷ்யூ. ஸோ அதை இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். வண்டி சைடில் நிப்பாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ராப்பராக வந்துட்டு பவர் சப்ளை வருது. இப்போ எங்கே சம்பவம் பண்ணிவிட்ருமோன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் வண்டி அப்படியே புஷ் பண்ணி தாங்க வரோம். ஓகே மக்களே, குட் டு கோ. வரும்போது பார்த்தீங்கன்னா என் வண்டி பிரச்சனை பண்ணிச்சு. டயரை வந்துட்டு அந்த ஒழுங்காக சீட் ஆகாமல் ப்ளேஸ் ஆகாமல் அது அங்கேங்கன்னு கடை தேடி கடைசியில் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்போ ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் வண்டி பிரச்சனை. பழனி பார்த்தீங்கன்னா மக்களே 10 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸுங்க கோயம்புத்தூருக்கு. பல சம்பவங்கள், மலை, அப்புறம் இந்த மாதிரி தான் எங்களோட கொடைக்கானல் ட்ரிப் போகுது. பட் ஓகே, ரைடுன்னு வந்துட்டா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு சகஜம் தான். ஸோ ரைடில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனைலாம் வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் பெருசு பண்ணாமல்
சால்வ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ரைடை கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் மழை நிற்கல. ஸோ எந்த அளவுக்கு மழை இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையில் பிடிச்ச மழை இப்போ வரைக்குமே ட்ரிஸ்லிங் ஆகிட்டே தான் இருக்குங்க. மழை நின்ன பாடு இல்லை. ஸோ ஃபியூல் பிரேக் எதுவும் இல்லை. நான் நேற்றே டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ கோயம்புத்தூர் டேரெக்டாக கோயம்புத்தூர் போய்க்கலாம். அங்கங்கே ஏதாச்சும் டீ பிரேக்கோ இல்லை சம்திங் அந்த மாதிரி பிரேக் எடுப்போம், 1 or 2 பிரேக்ஸ். மற்றபடி ஸ்ட்ரெயிட் அவுட் டு கோயம்புத்தூர். கண்டிப்பாக இன்னொரு டைம் கொடைக்கானல் வரணுங்க. மழையெல்லாம் இல்லாத டைமில் ஒரு டைம் வந்து பார்க்கணும். பொள்ளாச்சியே 67 அங்கேருந்து. ஓகே மக்களே, மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பழனி முருகன் கோயிலா. ஸோ அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணிக்கலாம். கோயில் வந்துட்டு இங்கே இருக்குங்க. நான் இந்த கோயிலுக்குலாம் போனதில்லை, பட் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நடந்தும் மேலே ஏறி போகலாம். அதே டைமில் வந்துட்டு அந்த ரோப் காரோ ஏதோ ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும், அதுலேயும் மேலே போகலான்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்ததில்ல. பட் இங்கேருந்து அன்றைக்கி நான் லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்தபோது நான் பார்த்தேன் ரோப் காரை வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போது இல்லைன்னு நினைக்கிறேன், மழை நாள் என்னன்னு தெரில. மக்களே ஒரு நிமிஷம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு ஃபுல் ஆகிடுச்சுங்க. ஸோ இது வைக்கிறதுக்கு இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா கயிறும் கிடைக்கல கட்டுறதுக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ரெயின் லேஸும் என்னோடய ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டாப் பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதுதான் இதில் வச்சுருந்தேன். இது என்னென்னா காற்றுக்கு அப்படியே இறங்கி இங்கே வந்துச்சுங்க. இதுலேயும் கட்டி வச்சதுனால நின்றுச்சுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கீழே எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடம் இருந்துச்சுன்னா கயிறு வாங்கி கட்டி வச்சிடலாம். அப்பா ஓகே. போகும்போது இந்த ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போனோம். இப்போ என்னென்னா மழையில் நனைஞ்சு ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சுங்க. மடிச்சே வைக்க முடியல. மடித்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்துக்கு அப்படியே வந்துட்டு ரொம்ப திக்காகிடுச்சு துணி. ஒன்றும் பண்ண முடியல. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அதில் தான் டம்ப் பண்ணி கொண்டு வந்தேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இடம் பத்தல. ஸோ கவரில் போட்டு அங்கே கயிறு பார்த்தீங்கன்னா கிடைக்கல அவசரத்துக்கு. ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு அந்த ரூமில் கொடுத்தாங்க. அதை வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதில் ஒரு நாட்டை போட்டு இதில் ஒரு நாட்டை போட்டு டாப் பாக்ஸில் ஒரு நாட்டை போட்டு நல்லா போட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ அது காற்றுக்கு அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகி இங்கே பின்னாடி என்னடா குத்துதேன்னு திரும்பி பார்த்தா இதை காணோம். ஐயோ இன்னும் கீழே விழுந்துருச்சா அப்படின்னு வண்டி நிப்பாட்டி பார்த்தா அந்த சைடு இருந்துச்சு. பொள்ளாச்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு லஞ்ச் ஹவரில் தான் சாப்பிட்டோம். ஸோ பசி இப்போதைக்கு எதுவும் இல்லை. மேபி பொள்ளாச்சி போகும்போதோ இல்லை பொள்ளாச்சி தானதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் தாங்க. எங்கேயும் நீ அடுத்த பிரேக் கிடையாது. பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி மோர் ஆர் லெஸ் 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இன்னும் கோயம்புத்தூருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகிட்டு இருக்கு. அண்ட் எப்படியும் வந்துட்டு ஒரு 4:30 மேக்ஸிமம் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ ஏன் மக்களே, சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட எல்லா விளாக்ஸ், என்னோட எல்லா பைக் ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் அண்ட் பைக் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஹோப் ஸோ யூ காய்ஸ் லைக் மை வீடியோ. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் மக்களே, ஹோப் ஸோ யூ காய்ஸ் லைக் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. இன்னும் நிறைய சூப்பர் கூல் வீடியோஸ் இஸ் ஆன் தி வே. அண்ட் இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அர்ஷத் சைனிங் ஆஃப்.